ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாதிரி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். துர்கா அவங்க நேராக கோயிலுக்கு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும், என்னுடைய புருஷனையும் என்னுடைய குழந்தைக்காக தான் நாங்கள் வந்தேன். ஆனால் இப்போது என் புருஷனையும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. இதெல்லாம் பார்க்குறதுக்காகவா நான் உயிரோடு இருக்கிறேன். நான் இப்போமே நான் போய் உண்மையை சொல்ல போகிறேன். நான் தான் உங்கள் மாறி அப்படின்னு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படிங்கவும், அப்போ யமதர்மராஜா வராரு. என்ன மாதிரி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட, நீ மட்டும் உண்மையை சொன்னேன்னா உனக்கு என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீ உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் ஏன் உண்மையை சொல்லக்கூடாது? நான் சொல்லாமல் இருந்துக்கிட்டு இந்த சித்திரவதையை அனுபவிக்கிறதை விடையும் நான் உண்மையை சொல்லிட்டு நான் என்னுடைய கதை முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க யமதர்மராஜாவும் அவங்க ஒய்ஃபும் சொல்கிறாங்க, இல்லை நீ உண்மையை சொல்லக்கூடாது, இதுக்கு காரணமானவங்களை நீ கதையை முடிக்க வேண்டாமா, அதனால கண்டிப்பாக நீ உண்மையை சொல்லக்கூடாது, நான் சொன்ன மாதிரிக்கு நீ செய்ய அப்படிங்கவும், உடனே துர்காவும் இவங்க சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தோணுது. அடுத்து பார்த்தோம்னா புஷ்பா அவங்க துர்காட்ட சொல்கிறாங்க, எனக்கும் சூர்யாவுக்கும் நிச்சயார்த்தமாக்கும் நாளைக்கு கண்டிப்பாக நீ வந்துடணும் அப்படிங்கவும், ஓஹோ அப்படி வேற உனக்கு ஆசை இருக்குதா என்ன, அது எப்படி நடந்துருதுன்னு நானும் பார்த்துருது அப்படின்னு சொல்லவும், அடுத்து புஷ்பா சொல்கிறாங்க, இவன் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா தெரியல, ஒருவேளை நம்ம நிச்சயார்த்தத்தை தடுத்து நிறுத்திடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ பார்க்கும்போது அவங்க நேராக வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ தாரா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் தாரா சொல்கிறாங்க, கண்டிப்பாக துர்கா நிச்சயார்த்தத்தை தடுக்கிறதுக்காக அவன் எந்த எல்லைக்குனாலும் போவா. ஆனால் இப்போ சூர்யா நமக்கு சாதகமாக தான் அவன் பேசுகிறான். அதனால அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் முடிவாக இருக்கும். நீ ஒன்றும் துர்கா பற்றிலாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா துர்கா அவங்க ஹாசினி கிட்ட ஒரு மருந்து கொடுக்குறாங்க. இந்த மருந்தை மட்டும் நீ ஜூஸில் கலந்து எப்படியாவது புஷ்பாவுக்கு கொடுத்துரு, அதை மட்டும் குடிச்சிட்டானா அவளை பற்றின எல்லா உண்மையும் அவளாவே சொல்ல ஆரம்பிச்சிருவா அப்படிங்கவும், இதை கேட்டதுமே ஹாசினி சொல்கிறாங்க, துர்கா இது என்கிட்ட நீ ஒப்படைச்சிட்டேல, நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஒன்று நடக்கிறத பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சூர்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் நிச்சயார்த்தத்துக்காக எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஹாசினி அந்த ஜூஸில் துர்கா கொடுத்த அந்த லிக்விடை அவங்க ஊற்றிருந்தாங்க. ஊற்றிட்டு அவங்க புஷ்பாட்டை கொண்டு கொடுக்குறாங்க. புஷ்பா நீ எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறேல்ல, இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லவும் புஷ்பாவும் அதை வாங்கி குடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா நிச்சயார்த்தத்துக்காக புஷ்பாவை அழைச்சிட்டு நேராக அந்த இதில் போய் அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ சூர்யாவும் புஷ்பாவும் பக்கத்தில் உட்காந்துருக்கவும், ரெண்டு பேரும் மோதிரத்தை மாற்றிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. சூர்யா புஷ்பா விரல்ல மோதிரத்தை போடுறதுக்காக வரும்போது புஷ்பா தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தினது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ புஷ்பா தான் யார் அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் சொத்துக்காக தான் நான் சூர்யாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்தேன். நான் யார் தெரியுமா, என் மேலே எவ்வளவு தப்பான பழியெல்லாம் சுமத்திருக்காங்க தெரியுமா, நான் ஒரு நல்லவளே கிடையாது அப்படின்னு என்னென்னமோ அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கேட்டுட்டு தாராவும் சங்கரமாடி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா நடக்குது, இவ தன்னை பற்றின எல்லா உண்மையும் அவள் சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், அப்போ தாரா சொல்கிறாங்க, என்ன நடக்குது, இந்த அளவுக்கு வந்திருக்கோம், இவன் என்னென்னா திடீர்னு எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டால, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறமா தெரியுது இது எல்லாமே ஹாசினி கனவு கண்டிருக்காங்க அப்படின்னு. உடனே ஹாசினி நினைக்கிறாங்க, கனவுலேயே எவ்வளோ அழகாக இருந்துட்டு இருந்து இது மட்டும் நடந்துருச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஹாசினி நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அதே மாதிரிக்கு அவங்க ஜூஸை கொண்டுட்டு புஷ்பாட்டை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ புஷ்பாவும் கேட்குறாங்க, என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஹாசினி நீ எதுவுமே சாப்பிடாம இருக்கிறேல்ல, அதனால தான் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தேன், இது குடி அப்படிங்கவும், உடனே புஷ்பாவும் சரி நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிடுதாங்க. அப்போ ஹாசினியை பார்வதி கூப்பிடும் போது உடனே ஹாசினி சொல்கிறாங்க, அந்த ஜூஸை குடிச்சிருப்போ, குடிக்காமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கவும் புஷ்பாவும் சரி அப்படிங்கிறாங்க. ஹாசினி பார்வதி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிடவும் உடனே அங்கே தாரா வராங்க. அப்போ தாரா கேட்குறாங்க, என்ன புஷ்பா கையில் ஜூஸ் வச்சிருக்கிற அப்படிங்கும் போது, ஹாசினி தான் கொடுத்தா அப்படிங்கிறாங்க. ஹாசினி உனக்கு ஜூஸ் கொடுத்தாளா, அப்படிலாம் கொடுக்கக்கூடிய ஆளவ கிடையாது, நீ எதுக்கும் இந்த ஜூஸை குடிக்காத அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஜூஸை குடிக்காத இல்லை ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கவும், அப்போ புஷ்பாவும் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைன்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த ஹாசினி துர்காவோட ஆளாக்கும், அதனால் அவளே ஜூஸை கொண்டு உனக்கு கொடுத்துருக்குறானா இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்குது, அதனால் நீ அதை குடிக்க வேண்டாம், ஆனால் அவள் கேட்டால் நீ குடிச்சிட்டு அப்படின்னு மட்டும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சமயம் புஷ்பாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஹாசினி வர மாதிரி இருக்குது. அப்போ ஜூஸை அவங்க தூர கொட்டியிருந்தாங்க. அப்போ ஹாசினி கேட்குறாங்க, இந்த ஜூஸை குடிச்சிட்டேன்னு கேட்கும்போது, குடிச்சிட்டேன் அப்படின்னு புஷ்பா சொல்லவும், உடனே ஹாசினி நம்ம நினச்சதெல்லாம் கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க.
இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா துர்கா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் துர்காவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி துர்கா நீயும் வந்துரு அப்படின்னு சொல்லவும் துர்காவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா சூர்யாவும் புஷ்பாவும் வந்து அவங்க மோதிரம் மாற்றிக்கிறதுக்காக அவங்க கரெக்டாக வராங்க. அப்போ வந்து மோதிரத்தை வந்து நீ புஷ்பா விரல போட்டு விடு அப்படின்னு தாரா சொல்லவும் சூர்யாவும் வந்து மோதிரத்தை எடுத்து புஷ்பா விரல போட்டு விடுறதுக்காக வராங்க. அப்போ ஹாசினி சொல்கிறாங்க இப்போ என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்காமல் புஷ்பாவும் அவங்க சூர்யாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க மோதிரத்தை மாற்றிக்கிடுதாங்க. இதை பார்த்துட்டு ஹாசினி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ துர்கா கேட்குறாங்க என்ன ஹாசினி நீ வந்து ஜூஸில் வந்து இது கலந்து கொடுத்தியா நான் சொன்னது அப்படிங்கும்போது ஆமாம் துர்கா நீ சொன்ன மாதிரிக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ அவள் குடிக்கும் போது நீ பார்த்தேன்னு கேட்கும்போது இல்லை அப்போ தான் நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவள் குடிச்சதை நான் பார்க்கல ஆனால் நான் கேட்கும் போது நான் குடிச்சிட்டேன்னு அவள் சொன்னா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே துர்காவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஜூஸை குடிச்சிட்டானா கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காத ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா நிச்சயார்த்தம்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சிருது. அப்போ சூர்யா வந்து துர்கா பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தேவி வந்து ஐயையோ இவங்களாம் எனக்கு அம்மாவை வரப்போகிறாங்க, இவங்க எனக்கு அம்மாவை வரவே கூடாது, துர்கா அம்மா நீங்கள் தான் எனக்கு அம்மாவை வரணும் அப்படிங்கும்போது தேவி நீ ஒன்றும் கவலைப்படாத தேவி உனக்கு அம்மானா அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் துர்கா அம்மா நீங்கள் தான் எனக்கு அம்மாவை வரணும் அப்படின்னு தேவி பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நிச்சயார்த்தம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தாரா வந்து நேராக துர்கா கிட்ட வராங்க. அப்போ வந்து தாராவும் புஷ்பாவும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு துர்காவுக்கு ஒன்றும் புரியல. அப்போ வந்து தாராவும் புஷ்பாவும் சொல்கிறாங்க என்ன ஜூஸை குடிச்சிட்டு இந்த மாதிரிக்கு நிச்சயார்த்தமும் நடக்காது நினச்சேன் அப்படி தானே சொல்லும்போது அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு நீ கொடுத்த ஜூஸை அவள் குடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே துர்கா பார்க்குறாங்க. ஆமாம் இதில் வந்து அதுவும் ஹாசினியே வந்து ஜூஸை வந்து கொடுத்துருக்குறான்னா அப்போ நாங்கள் எவ்வளோ உஷாராக இருந்திருப்போம். அந்த ஜூஸை குடிச்சாக்கி கண்டிப்பாக நிச்சயத்தை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்காக தான் நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவள் குடிக்கல குடித்த மாதிரிக்கு என்ன அடிச்சா அதனால தான் நிச்சயத்தை நல்லபடியாக நடந்துச்சுது. நீங்கள் என்ன திட்டத்தை போட்டாலும் சரி தான் எதுவுமே நடக்காது. சூர்யாவை புஷ்பா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தாரா சொல்லவும் அப்போ புஷ்பாவும் சொல்கிறாங்க என்ன இந்த நிச்சயத்தை நடக்க விடாமல் தடுக்கிறதுக்காக 2 பேரும் சேர்ந்து நல்லா பிளானை போட்டிங்க கடைசியில் எல்லாம் சொதப்பி போச்சுதா. இதே மாதிரிக்கு தான் நிச்சயத்தை எப்படி நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சோ அதே மாதிரிக்கு தான் சூர்யாவை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதே நீ நல்லாவே கண்குளிராக பார்த்து ரசிச்சுட்டு போன அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா சொல்கிறாங்க நிச்சயார்த்தம் தான் நடந்துச்சு என்னமோ கல்யாணமே நடந்து முடிஞ்ச மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, இன்னும் பாருங்க என்னுடைய ஆட்டத்தை நான் இப்போ தானே ஆரம்பிக்கிறேன் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு துர்கா சொல்லவும் நீ என்னனாலும் பண்ணிக்கோ ஆனால் சூரிய என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா வந்து சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா துர்கா வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்சது நடக்காமல் போச்சுது, இப்போ எப்படியா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு அவங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் ரொம்பவே பரபரப்பாக எடுத்துகிட்டு